வணக்கம் நண்பா. நான் உங்க திண்டுக்கல் சதீஷ். என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, நான் நிறைய தான் சம்பளம் வாங்குறேன். ஆனா அது எங்க போகுதுன்னே தெரியல. எப்படி செலவாகுதுன்னே தெரியல. திரும்ப மாச கடைசில என்கிட்ட காசே இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க எல்லாத்தையும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது செலவுல 2 வகை இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து நமக்கு தேவையான பொருள வாங்கி பயன்படுத்துறது. அது 1வது செலவு. 2வது செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பொருள வாங்கிட்டு அத நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம், அதுக்கு பயன்படுத்திக்கலாம்னு நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது 2வது செலவு. இந்த 2வது செலவு தான் பெரும்பாலும் நிறைய பேர் பண்றாங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம தெருவில் இருக்க மளிகை கடையிலயோ சின்ன பெட்டி கடையிலயோ நம்ம வேணுங்கிற பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் இப்போ வந்து நாகரிகங்கிற பேரில் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அந்த மாதிரி போய் நம்ம அங்கே வாங்கும்போது நம்ம கொடுக்குற லிஸ்ட்டை விட அதிகமாக தான் நம்ம வாங்கிட்டு வருவோம். அதை பார்க்குறதெல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம் அதை பயன்படுத்திக்கலாம் சொல்லி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா 2வது வகையான செலவில் தான் வந்துடும். ஸோ இதை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யணும்னா, நீங்கள் கடந்த ஒரு வருஷமா உங்கள்கிட்ட என்னென்ன நீங்கள் வாங்குனீங்கிறத ஞாபகத்தில் லிஸ்ட் எடுத்து எடுங்க. அந்த லிஸ்ட்டில் எது வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைச்சது, எது வந்து நீங்கள் தேவையில்லாமல் வாங்கினதுன்னு லிஸ்ட் எடுங்க. உங்களுக்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு புரியும். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. பை பாய். தேங்க்யூ.